சரி, இந்த கார்த்திகை மாதம் வந்தாலே வந்து இந்த கார்த்திகை தீபம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் தீபாவளியை கொடுத்தாங்க. அதே மாதிரி தீபம் ஏற்றி எல்லாம் பண்ணுறது. சமணர் பண்டிகை வந்து சனாதன பண்டிகையாக மாற்றி தீபாவளியை கொண்டு வந்து கார்த்திகை தீபத்தை இறக்கி முருகன் பேரை குலைக்கிறதுக்காக வந்தது தான். அது ஒரு சமணர் பள்ளி, அதை சைவ தலமாக மாற்றணும். நீங்கள் வந்து மணலால் அபிஷேகம் பண்ண கரைஞ்சி போய்டும். அக்னி தலம்னு சொல்லி இவங்க இது பண்ணுவாங்க. 1000 பண்ணாலும் சிதம்பரம் கோயிலில் வந்து மூல விக்கிரகமாக கிடையாது. அதே மாதிரி வந்து ஆன்மீக தலமாக அது இருந்தது. பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மகானா நினச்சி கடவுளாக நினச்சவங்கன்னா இருக்காங்க. சொல்லணுன்னாக்கா நடிகர் ரஜினிகாந்த் ரமணருடைய பெரிய பக்தர். கிரிவலம் போகிறதெல்லாம் இன்றைக்கி மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்காக இருக்குது. அதை நமக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்புறோம் நம்பாதவன் சாந்தி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையிறேன். எங்கள் வீட்டில் இருந்து கார் வந்துட்டு வெட்டான்னு ஆயிடுச்சு. நாத்திகம் பேசுகிற ஆளுமான டேய் என்னடா இது, என்னடா எல்லாம் பயந்து நடிக்கிட்டு எனக்கு ரத்த வாந்தி எடுக்கணும்னு பயந்து. அப்போ தான் முதல்ல நான் கடவுளை கண்டு பயப்பட ஆரம்பிச்சேன். எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமுக்கு ஒரு கூட்டம் வைக்கிறாங்க. ஊருக்குள்ளே நடமாட முடியும், மழை தெரியுது, போக முடியும். போகணுன்னு இருந்தால் தான் போக முடியும். இங்கே சொன்னீங்களே பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன். சரி, இந்த கார்த்திகை மாதம் வந்தாலே வந்து இந்த கார்த்திகை தீபம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். எப்பவுமே வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும்ல சார். இந்த கார்த்திகை தீபத்துக்கும் ஒரு வரலாறு கண்டிப்பாக இருக்கும். அந்த வரலாறை பற்றி அவ்வளோவா எனக்கு தெரியாது. கேள்விப்பட்ட அளவில் முருகன் வந்து 6 குழந்தையாக பிறக்கிறார். கார்த்திகை பெண்கள்ங்கிற 6 பெண்கள் தான் அந்த குழந்தைய வளர்த்துறாங்க. அவங்களையெல்லாம் ஒன்றா சேர்த்துனால தான் அவருக்கு 6 முகமும் 12 கைகளும் வந்ததுக்கு காரணம். அந்த மாதிரி 6 பெண்களால் வளர்க்கப்பட்டு ஒன்றா சேர்த்தனால தான் அப்படி வந்தாருங்கிறது ஒரு வரலாறு. அந்த பெண்களுக்கு பேர் வந்து கார்த்திகை பெண்கள். அதனால் கார்த்திகை மாதத்தில் முருகன் பிறந்த அவதரித்த நாள் அப்படிங்கிறது தான் கார்த்திகை தீபம். அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் தீபாவளியை கொடுத்தாங்க. முருகன் அதே மாதிரி தீபம் ஏற்றி எல்லாம் பண்ணுறது. சமணர் பண்டிகை வந்து சனாதன பண்டிகையாக மாற்றி தீபாவளியை கொண்டு வந்து கார்த்திகை தீபத்தை இறக்கி முருகன் பேரை குலைக்கிறதுக்காக வந்தது தான் தீபாவளி. ஆனால் அது வந்து நாரகாசுர கதையெல்லாம் சொல்லிட்டு இப்போ நாங்கள் உண்மையை சொல்லப்போனால் அது வந்து சமணர் பண்டிகை தான். அந்த அன்னைக்கு அதனால தான் இந்த கார்த்திகை அன்னைக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபடுறது. தீபாவளி அன்னைக்கு வர்த்தமான மகாவீரர் நினைவு போற்றி தீபம் ஏற்றுறது தான் தீபாவளி. இவனுக்கு தான் பட்டாசெல்லாம் வச்சு எல்லாம் அட்டகாசம் பண்ணி மாற்றி விட்டாங்க. வடநாட்டில் போனீங்கன்னா இன்றைக்கி தீபாவளியில் பட்டாசு வெடிக்க மாட்டாங்க, தீபம் தான் ஏற்றுவாங்க. கார்த்திகை அது மாதிரி தமிழ்நாட்டில் தென்னாட்டில் முருக வழிபாடு பண்ணுற இடங்களில் வந்து கார்த்திகை தீபம் பெருசாக இருக்கும். அன்றைக்கி தீபம் ஏற்றி முருகனை வழிபடுவாங்க. முருகனை அவதரித்த நாள். திருவண்ணாமலை தீபமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சமணர் பள்ளி, அதை சைவ தலமாக மாற்றினாங்க. அதனால தான் அங்கே இருக்கிற மூல விக்கிரகம் வந்து மணல் லிங்கம் வந்து மணலால் ஆனது. அபிஷேகம் பண்ண கரைஞ்சி போய்டும். அதனால் மூல விக்கிரகத்துக்கு அபிஷேகம் கிடையாது. அங்கே வந்து அதை வந்து அக்னி பௌத்தத்துக்கான தலம் அப்படின்னு அக்னி தலம்னு சொல்லி இவங்க இது பண்ணுவாங்க. 1000 பண்ணாலும் அது வந்து மூல விக்கிரகத்துக்கு அபிஷேகம் எல்லாம் பூஜை இல்லாத போனாங்க. எப்படி சிதம்பரம் கோயிலில் வந்து பூஜை கிடையாதோ, மூல விக்கிரகம் கிடையாதோ, அதே மாதிரி மூல விக்கிரகம் இல்லாத கோயில் திருவண்ணாமலை. சமணர் பண்டிகை மாற்றினாங்க. அது சமணர் பண்டிகையாகவே தான் இருக்குது. அது ஒரு விசேஷம். அது வந்து சனாதனத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் அங்கே போகிறாங்க. ஒரு காலத்தில் வந்து ஆன்மீக தலமாக அது இருந்தது. பல பெரிய பெரிய ரிஷிகள்லாம் இருந்தாங்க. அதில் ரொம்ப பிரபலமானவர் பார்த்திங்கன்னா ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மகானா நினச்சி கடவுளாக நினச்சவங்கன்னா இருக்காங்க. சொல்லணுன்னாக்கா நடிகர் ரஜினிகாந்த் ரமணருடைய பெரிய பக்தர். அவர் எப்படி இறந்தார்னா புற்றுநோய் வந்து இறந்தார். அப்போ தான் சொன்னாங்க, இந்த நமக்கு வந்துருந்தாக்கா ஊரில் எல்லா கதை சொல்லியிருப்பாங்க. ஆண்டவனே கும்பிட்டுக்கிட்டு இருந்தவர் கடைசியில் புற்றுநோயில் தான் இறந்தார். இதை அதாவது திருவண்ணாமலை ஆண்டவனுக்கு சக்தி கிடையாது அப்படிங்கிறதுக்கு ரமண மகரிஷி புற்றுநோயால் இறந்தது ஒரு சொல்லுவாங்க. கிரிவலம் போகிறதெல்லாம் இன்றைக்கி மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்காக இருக்குது. அதை நமக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்புறோம் நம்பாதவன் நம்ம போன்றவர்கள் அது பிரச்சனை இல்லை. போகிறவங்க அதை நம்பட்டும், அது அவங்களுடைய பிரச்சனை. அதுக்கு நமக்கு சம்மந்தம். ஆனா இங்க வந்து தீபாவளிக்கும் வந்து விளக்கேத்துவாங்க, பட்டாசு வெடிப்பாங்க. தீபாவளி அன்னைக்கு விளக்கேற்றுறது கிடையாது. கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு குளிக்கிறது தான். விளக்கேற்றுறது கிடையாது. நம்ம ஊரில் பட்டாசு வெடிக்கிறது தான். ஆனால் சில வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றுறாங்க. சில வீடுகளில் அது அவங்கெல்லாம் வந்து சமணர்களாக இருப்பாங்க. இங்கே வந்து தீபாவளினாவே தீபமே கிடையாது. இங்கே கார்த்திகைக்கு விளக்கை விற்கிறது கார்த்திகை அன்றைக்கி தானே விற்கிறான். தீபாவளி அன்றைக்கி விளக்கு விற்கிறது. அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த இது இருக்குது. எல்லா வீடுகள்லையும் கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க. அது இருக்குது. அதை அழிக்க முடியாது. அதனால் 6 கார்த்திகை பெண்கள் 6 பெண்களால் வளர்க்கப்பட்டு அந்த 6 உருவத்தையும் ஒன்றா சேர்த்ததுனால 6 முகங்களும்
12 கைகளோட 12 தோள்கள் 12 கைகளோட முருகனை அவதரிக்கிறார். அதான் கதை. அதனுடைய அவளுடைய அந்த கார்த்திகை பெண்களை ஆராதிக்கிற வகையில் தான் கார்த்திகை தீபம் ஏற்றி விழா கொண்டாங்க. சரி, எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் எப்படின்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த கடவுள் வந்து கண்டிப்பா நம்மளை கூப்பிட்டா தான் போக முடியும். அதே திருப்பதியா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயம். அப்ப திருவண்ணாமலைக்கும் வந்து நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பா கடவுள் நம்மளை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அது சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு போகணும்னு இருந்ததுன்னா போகத்தான் வேண்டியிருக்கும். என்னுடைய சொந்த அனுபவத்திலேயே ஒன்று இருக்குது. நான் மெட்ராஸுக்கு வந்த புதுசு, நான் ஸ்டாண்டில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது அது புது அதெல்லாம் கொஞ்சம் கடிச்சு தான். ஒரு நாள் வந்து டெஸ்ட்டு வச்சுக்கிட்டார் கிளாஸில், ஒரு 6 பேர்த்துக்கு. அதில் நான் ஒருத்தன். ஏன்னா ரெகுலராக டெஸ்ட் நடந்தால் கட் அடிச்சிட்டோம். கட் அடித்து அந்த 6 பேர்த்துக்கு ரீடெஸ்ட்டுன்னு வச்சுட்டாங்க. மத்தியானமே எழுதுன்ட்டார். எப்படிடா தப்பிக்கிறதுன்னு பார்த்தேன். போனால் அவர்கிட்ட ஜெயந்தி ராமராவ்னு பேர், எங்கள் ப்ரொஃபஸர் பேர். சார், வீட்டில் எல்லாம் திருப்பதி போகிறாங்க சார், மத்தியானம் போகணும், நீங்கள் இன்றைக்கி பார்த்து பரிச்சை வச்சுட்டீங்க, நான் எப்படி சார் வரது? அவர் சொன்னார், திருப்பதினாக்கா நிச்சயமாக போகணும், உனக்கு பர்மிஷன், ஆனால் போய் பேசாத என்ன. சத்தியமாக சார். கூட நீலகண்டன், காமாட்சி சுந்தரன் 2 பேர் நிற்கிறாங்க. இல்லை சார், அவங்க வீட்டில் போகிறாங்க எல்லாரும். ஹாஸ்பிட்டலில் சொல்லிவிட்டு, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையிறாங்க. எங்கள் வீட்டிலேருந்து கார் வந்து நிற்கிது. எல்லோரும் திருப்பதிக்கு போகிறாங்க, உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. பேட்டான்னு ஆகிடுச்சு. அவ்வளோ நாத்திகம் பேசுகிற ஆளுமா நான். இது நடந்தது. நிஜமாவே திருப்பதிக்கு போயிட்டேன். நீங்கள் போய் சொல்லிட்டு போகலான்னு பார்த்தீங்க. போய் சொல்லிட்டு போனவன் வீட்டுக்கு போனால் கண்டி வண்டி நிற்கிது, டிரைவர் குப்புசாமி நிற்கிறாரு. கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, எல்லாம் திருப்பதி கிளம்பிக்கிட்டு இருக்கான், உடனே வா அப்படி. கூட இந்த அந்த காமாட்சி சுந்தரமும் நீலகண்டன்னு, டேய் என்னடா இது, என்னடா எல்லாம் பயந்து நடிக்கிட்டு, எனக்கு ரத்த வாந்தி எடுப்பணும்னு பயந்துட்டேன். அப்போ தான் முதல் முறையாக நான் கடவுளை கண்டு பயப்பட ஆரம்பித்தேன். இதெல்லாம் வந்து இருந்தால் தான் போக முடியும். ஒரு கூட்டம் வந்து ஒரு திருப்பதியில் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமுக்கு ஒரு கூட்டம் வைக்கிறாங்க திருப்பதியில், வெங்கடாச்சலா யூனிவர்சிட்டியில். மலை கண்ணுக்கு தெரியுதுமா, கீழே இருக்கிறேன். அன்றைக்கி என்டி ராமராவ் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக ஊர்வலம் வைக்கிறார். ஊருக்குள்ளார நடமாட முடியல. திருப்பதி மலை தெரியுது, போக முடியல. பஸ்ஸு கிடைக்கல, ட்ரெயின் ஏறி வந்து சார் திருப்பதிக்கு போக முடியல. போகணுன்னு இருந்தால் தான் போக முடியும். நீங்கள் சொன்னீங்களே, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன். ஒரு கோயிலுக்கு போகணுன்னு இருந்தால் அந்த அந்த வாய்ப்பு இருந்தால் தான் போக முடியும். இதெல்லாம் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது உண்மை. அதே மாதிரி தான் திருவண்ணாமலை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. திருவண்ணாமலை வந்து சேவிக்கிறவங்க, அந்த தீபத்துக்கு போகிறவங்கலாம் இருக்கிறாங்க. நீங்கள் போயிருக்கீங்க? ஏன்னா எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து திருவண்ணாமலை வந்து மாவட்டம் வந்து என்கிட்ட தான் இருக்குது. அதனால் நான் அடிக்கடி அங்கே போவேன். நிறையா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மிக அதிகம். அதனால் அடிக்கடி அங்கே நான் போவேன். ஆனால் தீபமெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால் நான் அடிக்கடி போயிருக்கேன். தீபத்து டைமில் அங்கே போயிருப்பேன். எய்ட்ஸ் ப்ரோக்ராம், அந்த இதெல்லாம் விழிப்புணர்வு ப்ரோக்ராம்லாம் அப்போ நடத்துவோம், அந்த இடத்துல நடத்துவோம். போயிருக்கேன். கார்த்திகை தீபம் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து வைக்க நன்றி.